ஃபைனலி எம்ஜி பிளக்-இன் ஹைப்ரிட் இருக்கக்கூடிய ஹெக்டார் டொமோஹாக் அப்படிங்கிற மாடலை அறிமுகப்படுத்தியிருக்காங்க. இந்த எம்ஜி ஹெக்டாரோட இந்த பிளக்-இன் ஹைப்ரிட் எப்படி இருக்கு அண்ட் இது கூடவே இவி மாடலையும் அறிமுகப்படுத்தியிருக்காங்க. அதில் என்ன பேட்டரி கெப்பாசிட்டி கொடுக்குறாங்க, வாரண்டி எப்படி இருக்கு, அது மட்டும் இல்லாமல் இந்த வெஹிக்கிள் 50 கிலோமீட்டர் வரைக்கும் மைலேஜ் கொடுக்குமாமே, அதெல்லாம் எப்படிங்கிற எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பேசலாம். வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். இந்த டொமோஹாக் அப்படிங்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னா லாங் ரேஞ்ச் ஃபைட்டர் ஜெட்டை குறிக்கக்கூடிய ஒரு பெயர் தான் இது. ஸோ அதை தான் இந்த வெஹிக்கிளுக்கு வச்சுருக்காங்க. ஏன் அப்படின்னா நீங்கள் லாங் ரேஞ்ச் லாங் ரைட்லாம் போகிறதுக்கு தகுந்த மாதிரியான ஒரு இவி வெஹிக்கிளாகவும் இருக்கும் அப்படிங்கிறது தான். ரீசெண்டாக அடாப்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பிளாட்ஃபார்மை வந்து அறிமுகப்படுத்தினாங்க. அந்த பிளாட்ஃபார்ம் பார்த்தீங்க அப்படின்னா இவி வெஹிக்கிளாக இருக்கட்டும், அதாவது பெட்ரோல் வெஹிக்கிளாக இருக்கட்டும், பிளக்-இன் ஹைப்ரிடாக இருக்கட்டும், லாங் ரேஞ்ச் ஹைப்ரிட்ஸாக இருக்கட்டும், லாங் ரேஞ்ச் இவி வெஹிக்கிள்ஸாக இருக்கட்டும், எல்லாத்துக்கும் அடாப்ட் பண்ணப்பட்ட ஒரு பிளாட்ஃபார்மாக அது இருக்கும் அப்படின்றது போல் அன்வீல் வந்து பண்ணியிருந்தாங்க. பட் இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா இவங்க பிளக்-இன் ஹைப்ரிட் அண்ட் இவி வெஹிக்கிளை அறிமுகப்படுத்தியிருக்காங்க. ஆல்ரெடி சைனாவில் இருக்கக்கூடிய ஊலிங் பிராண்டில் வரக்கூடிய ஸ்டார்லைட் 560 அப்படிங்கிற மாடல் தான். ஸோ யாருப்பா இந்த ஊலிங் அப்படிங்கிற ஒரு கன்ஃபியூஷன் வந்து இருக்கும். நம்ம இதை பற்றி பார்த்தீங்க அப்படின்னா ஆல்ரெடி நம்ம வின்சரோட வீடியோலேயே வந்து பேசியிருக்கோம். ஸோ சைக் மோட்டார்ஸ், அதுக்கப்புறம் ஜென்ரல் மோட்டார்ஸ், அதுக்கப்புறம் ஊலிங், இவங்களோட ஜாயின்ட் வின்சரில் கீழே தான் இந்த வெஹிக்கிள்ஸ்லாம் வருது. ஸோ இப்போ எம்ஜியை ஓன் பண்ணக்கூடிய பிராண்ட் பார்த்தீங்க அப்படின்னா சைனாவை சேர்ந்த சைக் மோட்டார்ஸ் தான் வந்து ஓன் பண்ணுறாங்க. ஊலிங்கோட அந்த காரை தான் இப்போ எம்ஜி பிராண்டிங் அண்ட் ஜேஎஸ்டபிள்யூ சேர்ந்து இந்தியாவில் இந்த வெஹிக்கிளை வந்து எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. முதல்ல இந்தியாவில் வந்து இந்த ஊலிங் பிராண்டோட ரீபேட்ச் வெர்ஷனாக வந்த கார் எது தெரியுங்களா? 2013 வந்திருக்கு. ஷெவர்லேட்டோட என்ஜாய் கார் தான். ஸோ அதுதான் ஃபஸ்ட்டு இங்கே கொண்டு வந்து செல் பண்ண ஒரு ப்ராடக்ட் அப்படின்னு வந்து சொல்லலாம். ஷெவர்லேட்டுக்கும் இதுக்கு என்ன சம்மந்தம்னும் போதே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஜென்ரல் மோட்டார்ஸ் கீழே தான் வந்து ஷெவர்லேட் வந்து இருக்குது. ஸோ அவங்களோட ஊலிங்கோட வெஹிக்கிளை எடுத்து தான் இங்கே வந்து என்ஜாய் அப்படின்னு வந்து பண்ணி செல் பண்ணிட்டும் இருந்தாங்க. ஸோ எனிவே நம்ம இதுக்குள்ளெல்லாம் நம்ம வந்து போக வேணாம். ஃபர்ஸ்ட் இந்த டிசைனில் இந்த இவிக்கும் இந்த பிளக்-இன் ஹைப்ரிடுக்கும் என்ன வித்தியாசம் வரும் அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஸோ எனிவே இந்த பிளக்-இன் ஹைப்ரிடுக்கும் இவிக்கும் டிசைனில் என்ன மாற்றங்கள் இருக்குன்னு கேட்டிங்கன்னா ஒரு ரெண்டு மாற்றத்தை தான் குறிப்பிடலாம் அப்படின்னு சொல்லுவேன். ஃபஸ்ட்டு நீங்கள் இங்கே பார்க்கலாம், இந்த ரேடியேட்டர் கிரில் பார்த்தீங்க அப்படின்னா பிளக்-இன் ஹைப்ரிட்ல வந்து கொடுத்துருக்காங்க. ஏன்னா ஆக்சுவலாக இதில் வந்து ஒரு இன்ஜின் இருக்குல்ல, ஸோ அதுக்காக இங்கே ரேடியேட்டர் கிரில் பார்த்தீங்க அப்படின்னா கொடுத்துருக்காங்கன்னு சொல்லுவேன். நான் அப்படியே உங்களுக்கு இவி எப்படி இருக்குது அண்ட் இந்த பிளக்-இன் ஹைப்ரிடோட கிரில்ஸ் வந்து எப்படி இருக்குது, அந்த ஃப்ரண்ட் ப்ரொஃபைல் எப்படி இருக்குது அப்படிங்கிறத உங்களுக்கு நான் இப்போ டிஸ்பிளே வந்து காட்டுறேன். அதை வச்சு நீங்கள் உங்களால் புரிஞ்சுக்க முடியும் அப்படின்னு சொல்லுவேன். ஸோ எனக்கு பர்சனலாக சொல்லணும் அப்படின்னா இவங்க வந்து எனக்கு பிளக்-இன் ஹைப்ரிட்ல இந்த கிரில் அமைப்பு இருக்கிறத விட இவியில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஃப்ரண்ட்டில் இருக்கக்கூடிய விஷயங்கள் எனக்கு பார்க்குறது ரொம்ப நல்லா இருக்குது, பிடிச்சிருக்கு அப்படின்னு ஒன்று சொல்லுவேன். இந்த எம்ஜியோட லோகோவும் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ பின்னாடி வந்து அந்த எல்இடிஸ்லாம் வந்து கொடுத்து இலுமினேட் ஆகிற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. பார்க்க ரொம்பவே நல்லா இருக்குது அப்படின்னு ஒன்று சொல்லலாம். அப்படியே ஹெட்லைட் விஷயத்துக்கு வருவோம். ஸோ இதில் நீங்கள் வந்து பார்ப்பீங்க எல்இடி டிஆர்எல்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா கொடுத்துருக்காங்க. இதுக்கு மேலே வந்து டர்ன் இண்டிகேட்டர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா இருக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. உள்ளே வந்து பார்க்கலாம் ஒரு டூயல் பேரல் ப்ரொஜெக்டர் ஹெட்லைட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்து கொடுத்துருக்காங்க. ஃபாக் லேம்ப் மாதிரியான விஷயங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரண்ட்டில் வந்து கிடையாது. ஸோ வெஹிக்கிள் எப்படி இருக்குது, உங்களுக்கு ஃப்ரண்ட் ப்ரொஃபைல் பிடிச்சிருக்கா என்ன அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ என்னோட ஹைட்டுக்கு வெஹிக்கிள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத வந்து நீங்கள் பார்க்கலாம். ஒரு ப்ராப்பரான ஒரு எஸ்யூவி ஸ்டாண்ட்ஸில் இருக்கிற மாதிரியான ஒரு டிசைனில் இந்த வெஹிக்கிளை வடிவமைச்சிருக்கிறது பார்க்க ரொம்பவே நல்லாயிருக்கு. ஆல்ரெடி இருக்கிற வண்டி தானேப்பா, என்ன புதுசாக பண்ணியிருக்காங்க அப்படின்னு கேட்குறீங்களா? எனிவே ஸோ இந்தியாவுக்கு இந்த வெஹிக்கிள் வந்து கண்டிப்பாக வந்து புதுசாக தான் இருக்கும் அப்படின்னு நம்புவோம். அப்படியே வெஹிக்கிளோட சைட் ப்ரொஃபைல் விஷயத்துக்கு வருவோம். இந்த வெஹிக்கிளோட லென்த் 4745 mm. இதே வெஹிக்கிளோட அகலம் எடுத்துக்கிட்டீங்கன்னா 1850 mm. பைக்கோட ஹைட்டு 1770 mm. வீல் பேஸை பொறுத்த வரைக்கும் இந்த வெஹிக்கிளில் 2810 mm வீல் பேஸ் இருக்கிற வகையில் வந்து உருவாக்கியிருக்காங்க. அண்ட் ஆல்சோ கிரவுண்ட் கிளியரன்ஸ் விஷயத்துக்கு வரலாம். இந்த வெஹிக்கிளில் பார்த்தீங்க அப்படின்னா 185 mm கிரவுண்ட் கிளியரன்ஸ் இருக்கிற வகையில் வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். வெஹிக்கிளில் ஃபுல்லி லோடடாக இருக்கும்போது 160 mm வரைக்கும் கிரவுண்ட் கிளியரன்ஸ் இருக்கும் அப்படின்றது போல் எம்ஜி வந்து சொல்கிறாங்க. ஆக்சுவலாக இப்போ நான் சொன்ன இந்த லென்த் வித்தெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஆல்ரெடி அந்த ஊலிங்கில் இருக்கக்கூடிய ஸ்டார்லைட் 560 தான் நான் வந்து சொல்லியிருக்கேன். சேம் எக்ஸாக்டாக அதை தான் இங்கே வந்து கொடுத்துருக்காங்க. மேபி இந்த கிரவுண்ட் கிளியரன்ஸ் இந்த மாதிரி விஷயங்களை வேணால் சேஞ்சஸ் வந்து இருக்கலாம். அப்படியே வீல் சைஸ் விஷயத்துக்கு வருவோம். ஸோ ரெண்டு வெஹிக்கிளையும் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் இவி போனாலும் சரி ஹைப்ரிட் போனாலும் சரி R18 வீல்ஸ் தான் வந்து கொடுக்குறாங்க. பட் அலாய் வீல்ஸ் பேட்டர்ன் பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு வெஹிக்கிளுக்கும் வந்து சேஞ்ச் ஆகுது அப்படின்னு சொல்லலாம். இந்த பேட்டர்ன் பார்க்கும்போது நிசான் மேக்னைட்டில் இருக்கக்கூடிய அந்த அலாய் வீல் மாதிரியே இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலை வந்து கொடுக்குது. ஆக்சுவலாக இங்கே நம்ம கூட இருக்கிறது இப்போ இருக்கிறது இவி வெஹிக்கிள். ஸோ இங்கே நீங்கள் வந்து பார்க்கலாம்
அதாவது ஃப்ரண்ட் ப்ரொஃபைலில் நான் அந்த கிரில்லோட சேஞ்சஸ் சொன்னல, அதுக்கப்புறம் பெருசாக சைட் ப்ரொஃபைலில் எந்த ஒரு சேஞ்சஸும் உங்களால் வந்து பார்க்க முடியாது அப்படின்னு சொல்லுவேன். மிரர் பார்த்தீங்க அப்படின்னா பாடி கலரில் இருக்கிற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. எலக்ட்ரானிக் அட்ஜஸ்டபிள், அதுமாதிரி இண்டிகேட்டர் இருக்குது. 360 கேமரா பார்த்தீங்க அப்படின்னா இருக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஹேண்டில் வந்து பாடி கலராக இருக்கட்டும், மேலே வந்து ரூஃப் ரைல்ஸ் கொடுத்துருக்காங்க. அதேமாதிரி சன்ரூஃபும் பார்த்தீங்க அப்படின்னா பேனோராமிக் சன்ரூஃப் இருக்கிற வகையில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஏ பில்லராக இருக்கட்டும் எல்லாமே வந்து பாடி கலரில் இருக்குது. பின்னாடி இந்த இடத்துலையும் ஒரு குவார்டர் பேனல் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதனால் இன்டீரியர் பார்த்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு இதனால் வெளிச்சமான ஒரு இன்டீரியராக பார்த்தீங்க அப்படின்னா கிடைக்குது அப்படின்னு சொல்லலாம். அப்படியே வெஹிக்கிளோட டெயில் ப்ரொஃபைல் விஷயத்துக்கு வருவோம். நீங்கள் ஈவி போனாலுமே சரி, இல்லை பிளக்-இன் ஹைப்ரிட் போனாலும் சரி, இந்த டெயில் ப்ரொஃபைல் எல்லாம் பெரிய மாற்றங்கள் அப்படிங்கிறது வந்து கிடையவே கிடையாது அப்படின்னு சொல்லலாம். இந்த இடத்துல இருக்கக்கூடிய பேட்சிங்கில் தான் பார்த்தீங்கன்னா மாற்றங்கள் அப்படிங்கிறது இருக்குது. எல்இடி டைலைட்ஸ் தான் இந்த வெஹிக்கிளையும் வந்து கொடுக்குறாங்க. ஸோ பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லாவே இருக்குது. ஸ்பாய்லராக இருக்கட்டும், அதேமாதிரி டிஃபோக்கர் லைன், வைப்பர் வாஷர் இருக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. அடாஸோட பேட்சிங் வந்து இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. ஸ்கிப் லைட்ஸ் பார்க்கலாம் அவங்களுக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிற. எனிவே அடுத்து பூட் ஸ்பேஸ் விஷயத்துக்கு வரலாம். ஸோ இதில் வந்து எலக்ட்ரானிக் டெயில் கொடுத்துருக்காங்க. பட் நான் கையை வச்சு தூக்கி விட்டேன். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா 5 சீட்டட் மாடல் இருக்குது அண்ட் 7 சீட்டட் மாடல் இருக்குது. நீங்கள் 5 சீட்டட் மாடல் போகிறீங்க அப்படின்னும் போது 610 லிட்டர் பார்த்தீங்க அப்படின்னா பூட் ஸ்பேஸ் அப்படிங்கிறது இந்த காரை பொறுத்த வரைக்கும் இருக்கும். 5 சீட்டராக போகிறீங்க அப்படின்னும் போது நீங்கள் உள்ளே பார்க்கலாம். இதில் வந்து 60/40 ஃபோல்டபுள் சீட்டாக வந்து வடிவமைச்சிருக்காங்க. இதே 7 சீட்டட் மாடல் போகிறீங்க அப்படின்னும் போது அவங்க சொல்லியிருக்கிறது ஃபோல்டு பண்ண பூட் ஸ்பேஸ் தான் சொல்லியிருக்காங்க. 528 லிட்டர். இது வந்து 50/50 ஃபோல்டபுள் சீட்டாக வந்து கொடுத்துருக்காங்க. இதை ஃபோல்டு பண்ணிங்க அப்படின்னா 7 சீட்டர் மாடலில் 528 லிட்டர் பார்த்தீங்க அப்படின்னா பூட் ஸ்பேஸ் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. இது வந்து ஒரு டீசெண்டான பூட் ஸ்பேஸ் அப்படின்னு ஒன்று சொல்லலாம். பட் எந்த 7 சீட்டரை நீங்கள் 7 சீட்டராக யூஸ் பண்ணாலும் பெருசாக பூட் ஸ்பேஸுங்கிறது கண்டிப்பாக இருக்காது. ஸோ வெஹிக்கிள் பார்த்தீங்க அப்படின்னா டிசைனாக வந்து ரொம்ப சூப்பராக இருக்கிற வகையில் வந்து உருவாக்கியிருக்காங்க அப்படின்னு ஒன்று சொல்லுவேன். ஸோ இதுதான் வெஹிக்கிளோட எக்ஸ்டீரியரில் இருக்கக்கூடிய விஷயங்கள். நம்ம இன்டீரியருக்கு போவோம். இன்டீரியர் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். ஓகே, நம்ம இன்டீரியருக்குள்ளே போவோம். ஸோ ஆக்சுவலாக இங்கே நிற்கிறது ஈவி மாடல் தான். பட் நீங்கள் வந்து ஹைப்ரிட் போனாலும் சரி, ஈவி போனாலும் சரி, இன்டீரியர் வந்து பார்க்க சிமிலராக தான் இருக்கும். ஸோ இந்த டோர் எல்லா இடங்களும் பார்த்தீங்க அப்படின்னா சாஃப்ட் டச் மெட்டீரியல் வந்து கொடுத்துருக்காங்க. ஆம்பியன் லைட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா இருக்குது. 4 டோருக்கான பவர் விண்டோஸாக இருக்கட்டும், எலக்ட்ரானிக் அட்ஜஸ்டபிள் கண்ட்ரோல்ஸு, கீழே வந்து உங்களுக்கு பாட்டில் ஹோல்டர்ஸ் இதெல்லாம் இருக்குது. ஸோ 10 ஸ்பீக்கர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா கொடுக்குறாங்க. இன்ஃபினிட்டியோட 10 ஸ்பீக்கர்ஸ். ஆடியோ எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு கிளைம் பண்ணுறாங்க. அப்படியே வாங்க நம்ம உள்ளே போவோம். சீட் பார்த்தீங்க அப்படின்னா எலக்ட்ரானிக் அட்ஜஸ்டபிள் சீட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதுமாதிரி கோ டிரைவர் சீட்டும் பார்த்தீங்க அப்படின்னா எலக்ட்ரானிக் அட்ஜஸ்டபிள். வென்டிலேட்டட் ஃபங்க்ஷனும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த சீட்டை பொறுத்த வரைக்கும் இருக்குது. ஸோ இன்டீரியர் நீங்கள் வந்து பார்க்கலாம் எப்படி இருக்குது அப்படிங்கிறது. ஸோ இங்கே நீங்கள் பார்க்கலாம் இன்ஃபோடைன்மெண்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ ஆல்மோஸ்ட் 15.5 இன்ச்சஸ் இருக்கிற வகையில் பார்த்தீங்க அப்படின்னா இதை வந்து கொடுத்துருக்காங்க. ஏசிக்கான கண்ட்ரோல்ஸ் எல்லாமே இதுலேயே வந்து இருக்குது. அது மட்டும் இல்லாமல் கெஸ்டர் கண்ட்ரோல்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா இதில் இருக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. பாருங்கள், வால்யூம்லாம் வந்து இப்படி பண்ணாலே ஏறுற மாதிரி கொடுத்துருக்காங்க. பட் ஃபிசிக்கலாகவும் பார்த்தீங்க அப்படின்னா ஏசிக்கான கண்ட்ரோல்ஸ் வந்து இதில் இருக்கிறது ஒரு பாராட்டக்கூடிய விஷயம் அப்படின்னு சொல்லுவேன். ஏன்னா டிரைவர் சென்ட்ரிக்காக பார்க்கும்போது ஃபிசிக்கல் கீஸ் இருக்கிறது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இங்கே வந்து பார்க்கலாம். ஸோ இது வந்து ஒரு 12.5 இன்ச்சஸ் இருக்கக்கூடிய கிளஸ்டர் பார்த்தீங்க அப்படின்னா கொடுத்துருக்காங்க. இதுலேயும் ஏகப்பட்ட இன்ஃபர்மேஷன், அடாஸ்க்கான இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் இதில் தெரிகிற மாதிரி வந்து வடிவமைச்சிருக்காங்க. ஸோ ஸ்டேரிங் உண்மையிலேயே ஃபுல் லெதர் ஃபினிஷிங் இருக்கிற மாதிரி பண்ணியிருக்காங்க. பார்க்குறதுக்கு ரொம்ப ப்ரீமியமாகவே இருக்குது அப்படின்னு ஒன்று சொல்லுவேன். எல்லா இடங்களும் வந்து அந்த சாஃப்ட் டச் மெட்டீரியல் வந்து கொடுத்துருக்கிறது ரொம்ப ப்ரீமியமாக வந்து வடிவமைச்சிருக்காங்க அப்படின்னு ஒன்று சொல்லலாம். சீட் பார்த்தீங்க அப்படின்னா நல்ல ஹெட்ரூமு. ஆக்சுவலாக இது குறைச்சி வச்சுருக்கேன். ஸோ ஹெட்ரூம் நல்லாயிருக்கு. லெக் ரூமும் பார்த்தீங்க அப்படின்னா பெட்டராக இருக்கிறதுன்னு பண்ணியிருக்காங்க. தை சப்போர்ட் பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல குஷனிங் வந்து கொடுத்துருக்காங்க. அது வந்து பெட்டரான ஒரு தை சப்போர்ட்டும் பார்த்தீங்க அப்படின்னா கொடுக்குது அப்படின்னு ஒன்று சொல்லலாம். வாங்க நம்ம அப்படியே இந்த கிளஸ்டர் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா இதில் 360 கேமராவாக இருக்கட்டும், அதே மாதிரி ஓடிடி பிளாட்ஃபார்ம்ஸோட சப்போர்ட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா கொடுக்குறாங்க. ஆப் சப்போர்ட் கொடுக்குறாங்க. ஆண்ட்ராய்டோட ஆப்பிள் கார்ப்ளே வந்து ஒயர்லெஸ்ஸாக கனெக்ட் பண்ணிக்க முடியும். 360 கேமராவும் பார்த்தீங்க அப்படின்னா இதில் இருக்கிற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் 360 இந்த 540 டிகிரின்னு சொல்லுவாங்களே, வெஹிக்கிளுக்கு அடியில் என்ன இருக்குன்னு பார்க்க முடியுங்களாங்களே, அதுவுமே பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்து இருக்கிற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த இடங்களில் பண்ணியிருக்கக்கூடிய ஃபினிஷிங் எல்லாமே வந்து ரொம்ப பெட்டராகவே இருக்குது அப்படின்னு சொல்லுவேன். அதே மாதிரி இங்கே பாருங்கள், பேனோராமிக் சன்ரூஃப் பார்த்தீங்க அப்படின்னா கொடுக்குறாங்க. இந்த இடத்துல ஆம்பியன் லைட்ஸும் இருக்கிற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. உண்மையிலே இன்டீரியர் வந்து ரொம்ப ப்ரீமியமாகவே இருக்குது அப்படின்னு சொல்லுவேன். இந்த இடத்துல க்ளோ பாக்ஸாக இருக்கட்டும், இங்கே கப் ஹோல்டர்ஸாக இருக்கட்டும், இங்கே மொபைல் ஃபோன் வச்சுக்கலாம். ஒயர்லெஸ்ஸாக பார்த்தீங்க அப்படின்னா உங்களால் ஃபோன்ஸை வந்து சார்ஜ் பண்ணிக்கவும் முடியும். இந்த இடத்துல இருக்கக்கூடிய க்ளோ பாக்ஸும் வந்து ஒரு யூஸபிளான க்ளோ பாக்ஸ் கொடுக்குறாங்க. இங்கெல்லாம் பாருங்களேன், ஆம்பியன் லைட் ரொம்ப சூப்பராக இருக்குங்க இதெல்லாம் பார்க்குறதுக்கே. ஸோ எனிவே கொஞ்சம் குயிக்காக தான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ திரும்பவும் நான் சொல்லிக்கிறேன், நம்ம ரிவ்யூ வந்து ஷோரூம் வெஹிக்கிள் வந்தோம்னா நம்ம டீட்டெயிலாக இன்னும் பார்ப்போம். ஸோ அப்படியே செகண்ட் ரோ சீட் விஷயத்துக்கு வருவோம். ஸோ செகண்ட் ரோ சீட்டில் பார்த்தீங்க அப்படின்னா டீசெண்டான தை சப்போர்ட் இருக்குது அப்படின்னு சொல்லுவேன். இப்படி காலை வச்சு உட்காரும் போது கம்ஃபர்டபுளாகவே இருக்கும். ஸோ ரிக்ளைனிங் ஃபங்க்ஷனும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த சீட்டை பொறுத்த வரைக்கும் கொடுத்துருக்காங்க. ஸோ ரிக்ளைனிங்கும் பண்ணிக்க முடியும்.
ஸோ யூஸ்வலாக 7 சீட்டர் கார்ஸில் பார்க்குறது தானே ரிக்ளைனிங். ஹெட்ரெஸ்டர் ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குது. பட் இதில் பார்த்தீங்க அப்படின்னா 3 ஹெட்ரெஸ்டர் வந்து கொடுக்குறாங்க. ஆக்சுவலாக இந்த வெஹிக்கிளோட ஃபுல் ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் வந்து இன்னும் வரலை. ஸோ இதில் வந்து வென்டிலேட்டட் சீட் ஆப்ஷன்லாம் வந்து கொடுக்கல. நம்ம ரீசெண்டாக பார்த்தீங்க அப்படின்னா 9Sலாம் பார்த்தீங்கன்னா ரியர்லேயும் வென்டிலேட்டட் சீட்லாம் கொடுக்குறாங்க 7X மாதிரி மாடலில். பட் இதில் வந்து கொடுக்கல. மேபி அதெல்லாம் கொடுத்தாங்க அப்படின்னா நல்லாயிருக்கும். இங்கே வந்து விண்டோவுக்கு வந்து கர்டன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஹாம்ரெஸ்ட்டு கை வச்சு உட்காரதுக்கு வசதியாக இருக்குது. எனக்கு தெரிஞ்சு 2 பேர் அட்ஜஸ்ட் பண்ணால் 3 பேர் பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்து உட்கார முடியும்னு சொல்லுவேன். இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா ஏசிக்கான கண்ட்ரோல்ஸ் வந்து இருக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. எனிவே ஸோ இங்கே எல்லா சீட்டுக்கு மேலேயும் பார்த்தீங்கன்னா ஏசி வந்து இருக்குது. இந்த இடத்துல பார்க்கலாம் இங்கே ஏசி இருக்குது. கேபின் லைட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல வந்து இருக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. மெயின் முக்கியமானதே வந்து 3rd row சீட்டில் இருக்கும் தானே. நான் இதை வந்து எனக்கு தகுந்த மாதிரி வச்சுருக்கேன். ஸோ எனக்கு தகுந்த மாதிரி ஒரு டீசெண்டான லெக் ரூமில் வந்து இந்த பைக்கில் வச்சுருக்கேன். ரிக்ளைனிங்கும் இருங்க கொஞ்சம் நிமித்தி வச்சுப்போம். ஸோ ஓகே இப்படி வச்சுருக்கேன். ஆக்சுவலாக எம்ஜி பார்த்தீங்க அப்படின்னா இந்த 3rd row சீட்டை வந்து கிட்ஸ் அப்புறம் பெட்ஸுக்கான சீட்டாக தான் வந்து கிளைம் பண்ணுறாங்க. ஸோ என்னைய மாதிரி ஒரு 5.8 இருக்கக்கூடிய ஆட்கள் உட்கார முடியுமா அப்படிங்கிறத பார்த்துடலாம். நீங்கள் அப்படியே இங்கே வாங்கலேன், நீங்கள் பாருங்கள். இது நீங்கள் வந்து எந்த லெவலுக்கு சீட்டு வந்து கம்மியாக இருக்குது அப்படிங்கிறத பார்க்க முடியும். ஸோ நீங்கள் கால் வைக்கிற இடம்லாம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத வந்து பார்க்க முடியும். நான் அப்படியே உள்ளே போகிறேன். சரிங்க, நான் இந்த சீட்டு வந்து என்னோடய ஹைட்டுக்கு தகுந்த மாதிரி வச்சுருங்க. முட்டி வந்து நல்லாவே இடிக்குதுங்க. தை சப்போர்ட் சுத்தமாக வந்து கிடையாது. பட் ஹெட்ரூம் ஸோ இந்த இடத்துல பாருங்கள், இந்த இடத்துல ஒரு சின்ன ஹம்ப் இருக்குது. இந்த இடம் கொஞ்சம் ஹெட்ரூம் வந்து கம்மியாக இருக்குது. ஸோ இது எம்ஜி சொன்ன மாதிரி இது ஒரு ப்ராப்பர் 7 சீட்டட் கிடையாது. இந்த சீட் கிட்ஸுக்கும் பெட்ஸுக்கான சீட்டாக தான் நீங்கள் வந்து கன்சிடர் பண்ணுற மாதிரி இருக்கும். சீட்டை ஃபோல்டு பண்ணிங்கன்னா 528 லிட்டர்ஸ் பூட் ஸ்பேஸுங்கிறது கொடுத்துருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு இந்த காரை வாங்கி 5 பேர் தான் ட்ராவல் பண்ண முடியும்னே சொல்லுவேன். ஒருவேளை உங்கள் வீட்டில் வந்து சின்ன பசங்க வந்து 2 பேர் இருக்காங்க, அப்பா அம்மா ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபாக இருக்கீங்க அப்படின்னா வேணால் இந்த காரை ஏன் வாங்கலாம். ப்ராப்பர் 7 சீட்டர் காரான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இந்த கார் கிடையாது. மூச்சு வாங்குதுங்க வேகமாக ஓடி ஓடி. ப்ராப்பரான ஒரு 3rd row சீட்டாக இல்லைனாலும் கை வைக்கிறது கம்ஃபர்டபுளாக இருக்குது. பாட்டில் ஹோல்டர் இருக்குது. இங்கேயும் பார்த்தீங்கன்னா ஏசி வெண்ட் இருக்குது. இந்த இடத்துல ஒரு குவார்ட்டர் பேனல் இருக்கிறனால நல்ல ஒரு வெளிச்சமான ஒரு இன்டீரியராகவும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த கார் இருக்குது அப்படின்னு சொல்லுவேன். அதுக்கு தகுந்த மாதிரி இந்த சீட் கலர்ஸ்லாம் வந்து மேட்ச் பண்ணியிருக்காங்களா. ஸோ இன்டீரியர் ரொம்ப வெளிச்சமாக வந்து இருக்குது அப்படின்னு சொல்லுவேன். எனிவே நான் அப்படியே காமிக்கிறேன். இங்கேருந்து உட்காந்தா எப்படி இருக்கும் பார்க்குறதுக்குன்னு காட்டுறேன். ஸோ நீங்கள் பார்க்கலாம் இப்படி தான் இருக்கும். நீங்கள் 3rd rowவில் உட்காந்திங்க அப்படின்னா, இன்கேஸ் 2nd rowவில் உட்காந்திங்கன்னா இந்த மாதிரி வந்து இருக்கும். ஆக்சுவலாக ஒரே ஒரு விஷயம் மட்டும் சொல்லிடுறேன். ஸோ இது வந்து ஹைப்ரிட் உள்ள மாடலு. இதில் ஆக்சுவலாக இன்டீரியர் கலர் தீம் மட்டும் மாறுது. ஸோ அது மட்டும் பார்த்துங்க. அப்படியே வாங்க நான் உங்களுக்கு காமிச்சிடுறேன். ஸோ நீங்கள் இங்கே வந்து பார்க்கலாம் இந்த இடத்துல இருக்கக்கூடிய விஷயங்கள். இந்த இன்டீரியர் கலர் தீம் மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்து மாறுது. மித்தபடி எல்லாமே நீங்கள் ஈவியில் பார்த்தது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா ஒன்று தான். ஸோ ஃபைனலாக இதோட எக்ஸ்டீரியர் இன்டீரியர்லாம் பார்த்தாச்சு. மெயினாக இதில் என்ன பவர் ட்ரெயின்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறதா நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியதாக இருக்கும். ஸோ இப்போ நம்ம ஈவியில் ஃபஸ்ட்டு வந்து பார்த்துடலாம். இதில் பார்த்தீங்க அப்படின்னா 69.2 kWh பேட்டரி வந்து கொடுத்துருக்காங்க. இதை ஃபுல் சார்ஜ் பண்ணுறீங்க அப்படின்னும் போது 500+ ரேஞ்ச் கொடுக்கும் அப்படின்னு கிளைம் பண்ணுறாங்க. பட் எனக்கு தெரிஞ்சு ஒரு 350 380 வரும் அப்படின்னு நான் வந்து எதிர்பார்க்குறேன். ஸோ 517+ அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. பட் ஒரு 350 380 அந்த ரேஞ்சில் பார்த்தீங்கன்னா ரேஞ்ச் வந்து கொடுக்க வாய்ப்பு இருக்குது. மோட்டாரை பொறுத்த வரைக்கும் PMSM மோட்டார் வந்து பயன்படுத்தியிருக்காங்க. அதிகபட்சமாக பார்த்தீங்க அப்படின்னா 204 PS பவரும் 310 Nm ஆஃப் டார்க் பார்த்தீங்க அப்படின்னா ப்ரொடியூஸ் பண்ணுற வகையில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ பேட்டரிக்கு பார்த்தீங்க அப்படின்னா லைஃப் டைம் வாரண்டி அப்படிங்கிறது வந்து கொடுக்குறாங்க. ஸோ 3 வருஷம் பார்த்தீங்க அப்படின்னா வெஹிக்கிளுக்கான வாரண்டி அப்படிங்கிறது வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதை பற்றிலாம் நீங்கள் டிஸ்பிளேல வந்து பார்ப்பீங்க. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா 90 kWh வந்து உங்களால் சார்ஜ் வந்து பண்ணிக்க முடியும். அப்படி சார்ஜ் பண்ணுறீங்க அப்படின்னும் போது டிசி சார்ஜிங்கில் சார்ஜ் பண்ணுறீங்கன்னும் போது 30 நிமிஷத்தில் பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து ஃபுல் சார்ஜ் பண்ண முடியும் அப்படின்னு கிளைம் பண்ணுறாங்க. இதே 7.5 kWh வந்து சார்ஜ் பண்ணுறீங்க அப்படின்னும் போது ஓவர் த நைட், அதாவது 8லேருந்து 9 மணி நேரம் பக்கம் இது வந்து சார்ஜிங் வந்து ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நீங்கள் காலையில் நைட் சார்ஜ் போட்டு விட்டிங்கன்னா காலையில் வந்து ஃபில் ஆயிரும் அப்படின்றது போல் வந்து தெரிவிக்கிறாங்க. ஆக்சுவலாக இந்த பேட்டரி பேக் வந்து பார்க்கும்போது ஸோ இதை விட பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 9Sல வந்து 72 kWh பேட்டரி பேக் வந்து கொடுக்குறாங்க. ஸோ அதோட ரேஞ்ச் அப்படிங்கிறது 550+ வரைக்கும் கிடைக்கும் அப்படின்னு வந்து கிளைம் பண்ணுறாங்க. ப்ரைஸிங்கும் பார்த்தீங்க அப்படின்னா அதுக்கு நியரஸ்டான ஒரு ப்ரைஸ் ரேஞ்சில் தான் இதை வந்து கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு வந்து சொல்வேன்.
எனிவே இந்த ஈவியை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் வந்து பதிவு பண்ணுங்கள். ஸோ அடுத்து நீங்கள் கேட்குறது என்னவா இருக்கும்னு கேட்டிங்கன்னா, இதை பிளக்-இன் ஹைப்ரிட்டோட ஸ்பெசிஃபிகேஷன் என்ன அப்படிங்கிறதா தான் இருக்கும். ஸோ இதில் 20.5 kWh பேட்டரி பார்த்தீங்க அப்படின்னா கொடுத்துருக்காங்க. இதை ஃபுல் சார்ஜ் பண்ணி நீங்கள் ஈவி மோடில் ரைட் பண்ணீங்க அப்படின்னா உங்களால் 115 கிலோமீட்டர் வரைக்கும் ரேஞ்ச் போக முடியும் அப்படிங்கிறாங்க. அதாவது பியூர் ஈவி மோடில் ரைட் பண்ணுறீங்க அப்படிங்கிற பட்சத்தில். அதே இதில் பயன்படுத்திருக்க இன்ஜின் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 1500 cc கொண்ட NA பெட்ரோல் இன்ஜின் பார்த்தீங்க அப்படின்னா கொடுத்துருக்காங்க. 4 சிலிண்டர் இன்ஜினாக வடிவமைச்சிருக்காங்க. இந்த இன்ஜினோட பவர் பார்த்தீங்கன்னா 106 PS பவரும் 130 Nm ஆஃப் டார்க் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுற வகையில் உருவாக்கியிருக்காங்க. இன்ஜின் அண்ட் மோட்டார் கம்பைன் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா 201 PS பவரும் 230 Nm ஆஃப் டார்க் பார்த்தீங்க அப்படின்னா ப்ரொடியூஸ் பண்ணுற வகையில் வந்து கொடுத்துருக்காங்க. இதில் 4 விதமான ரைடிங் மோட்ஸ் வந்து கொடுக்குறாங்க. ஒன்று பியூர் EV மோட், இன்னொன்று பியூர் இன்ஜின் மோட், அதுக்கப்புறம் பேரலர் மோட் அப்படின்னு வந்துருக்கு. இந்த பேரலர் மோட் அப்படிங்கிறது ஒரு அக்ரெசிவான பர்ஃபார்மன்ஸ் வேணும் அப்படின்னா இன்ஜின் ப்ளஸ் மோட்டார் இது ரெண்டும் கம்பைன் பண்ணி ரன் ஆகக்கூடியதான் அந்த பேரலர் மோட் அப்படிங்கிறது. அடுத்ததான் ஹைப்ரிட் மோட். ஸோ இந்த ஹைப்ரிட் மோட் தான் உங்களுக்கு அதிகமான மைலேஜ் கொடுக்குற வகையில் வந்து கொடுத்துருக்காங்க. மைலேஜ் என்னன்னு தானே கேட்குறீங்க. இந்த வெஹிக்கிளோட பேட்டரி ஃபுல் சார்ஜில் இருக்குது அப்படின்ற பட்சத்தில் 50+ மைலேஜ் பார்த்தீங்க அப்படின்னா 1 லிட்டருக்கு இந்த வெஹிக்கிள் கொடுக்கும் அப்படின்னு கிளைம் பண்ணுறாங்க. இந்த வார்த்தையை புரிஞ்சுக்கணும். பேட்டரி ஃபுல் சார்ஜில் இருக்குன்ற பட்சத்தில் அப்படின்னும் போது புரிஞ்சுக்க முடியும்னு நினைக்கிறேன். ஸோ இது வந்து 50 கிலோமீட்டர் மைலேஜுங்கிறது எப்போவுமே வந்து கொடுக்காது. ஆனால் இவங்க எம்ஜி என்ன சொல்கிறாங்கன்னா, இதோட பேட்டரியை ஃபுல் சார்ஜ் பண்ணி அண்ட் டேங்கை ஃபுல் சார்ஜ் பண்ணி ஓட்டினீங்க அப்படின்னா ஒரு ஸ்டிச்சில் 1100 கிலோமீட்டர் வந்து கவர் பண்ண முடியும் அப்படிங்கிறாங்க. இதோட ஃபியூல் டேங்க் கெப்பாசிட்டி 52 லிட்டர். அப்படி பார்க்கும்போது 21.1 கிலோமீட்டர் மைலேஜ் கொடுக்குற வகையில் இந்த வெஹிக்கிளை வந்து உருவாக்கியிருக்காங்க. ஸோ இவ்வளோ பெரிய கார், ஒரு பெட்ரோல் இன்ஜின், 21.1 கிலோமீட்டர் மைலேஜுங்கிறது நீங்கள் அக்செப்ட் பண்ணிப்பீங்களா என்னன்றதை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். என்னையை பொறுத்த வரைக்கும் இந்த மைலேஜ் ஒரு நல்ல மைலேஜ் அப்படின்னு நான் சொல்லுவேன். நீங்கள் ஒரு ஈவி காராகவும் இந்த காரை நீங்கள் சிட்டி பர்பஸ்க்கு வந்து பயன்படுத்தலாம். நீங்கள் சார்ஜ் போட்டிங்க அப்படின்னா ஈவியாகவும் வந்து ஓட்டலாம். இல்லை லாங் ரைட்லாம் போகிறதுக்கு ஒரு ஹைவே டூரராகவும் வேணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா இந்த காரை நீங்கள் ஹைவே டூரிங்க்கு எடுத்துகிட்டு போகலாம். அதாவது சிட்டி பர்பஸ்க்கு ஒரு காரு, ஹைவேக்கு ஒரு காரும் தனித்தனியாக வாங்காமல் இதை வாங்கினீங்க அப்படின்னா 2 பயன்பாட்டுக்கும் நீங்கள் பயன்படுத்த முடியும் அப்படின்னு வந்து சொல்லுவேன். ஃப்ரண்ட் வீல் டிரைவ் ஆப்ஷனில் தான் இந்த வெஹிக்கிள் வந்து உருவாக்கியிருக்காங்க. அண்ட் போத் 2 காருமே ஃப்ரண்ட் வீல் டிரைவ் ஆப்ஷனில் தான் வந்து இருக்குது. எனிவே இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? 21.1 கிலோமீட்டர் மைலேஜ் ஓகேவா என்னன்றதை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். இப்போ ஃபைனலாக இந்த வெஹிக்கிளோட ப்ரைஸிங் விஷயத்துக்கு வரலாம். நான் ஃபோனில் தான் எல்லாம் வச்சுருக்கேன், அப்படியே பார்த்தே வந்து சொல்லிடுறேன். இந்த வெஹிக்கிளோட எக்ஸ்ஷோரூம் காஸ்ட் ஸ்டார்டிங் ப்ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா 13,99,000 விலையில் அறிமுகப்படுத்தியிருக்காங்க. அறிமுக விலை தான். கேட்க ரொம்ப ஆச்சரியமாக இருக்குல்ல. வாவ் சூப்பர், இவ்வளோ பெரிய கார் 13,99,000 எக்ஸ்ஷோரூம் காஸ்ட்டா அப்படிங்கிறது. பட் ஆக்சுவலாக இந்த பாஸ் அப்படிங்கிற ஸ்பெஷல் ஸ்டார்டிங் ப்ரைஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த பாஸ்னால் என்னன்னு கேட்டிங்கன்னா ஒன்றும் இல்லைங்க, பேட்டரி ரெண்டல் எடுக்கிறோம்ல அதுதான் இது. ஸோ 1 கிலோமீட்டருக்கு 4 ரூபா 9 பைசா பார்த்தீங்க அப்படின்னா பே பண்ணுற மாதிரி இருக்கும் இந்த பாஸ் பேமெண்ட் ஆப்ஷனில் நீங்கள் எடுக்கிறீங்க அப்படின்னும் போது. ஸோ இது ஓகேவா என்னன்றது பாருங்கள். ஆக்சுவலாக இதோட எக்ஸ்ஷோரூம் காஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா 19,49,000 எக்ஸ்ஷோரூம் விலையில் வந்து அறிமுகப்படுத்தியிருக்காங்க 7 சீட்டர் மாடலை. மித்த ஸ்ப்ளெக் அதாவது மித்த ப்ரைஸிங், மித்த வேரியண்டோட ப்ரைஸிங்கை நீங்கள் டிஸ்பிளேல வந்து பார்ப்பீங்க. ஓகே, எனிவே நம்ம இந்த ஹைப்ரிட் விஷயத்துக்கு வரலாம். ஸோ ஹைப்ரிட் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த பாஸ் பேமெண்ட் ஆப்ஷன் வந்து 21,79,000 வருது. நீங்கள் வந்து பேட்டரிக்கு பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டலில் 1 கிலோமீட்டருக்கு 3 ரூபா 20 பைசா பே பண்ணுற மாதிரி இருக்கும். இதுவே நீங்கள் வந்து ஃபுல் பேமெண்ட் கொடுத்து எடுக்கிறீங்கன்னும் போது 25,69,000 எக்ஸ்ஷோரூம் விலையில் உங்களால் வாங்க முடியும் பேஸ் மாடலை. இந்த ப்ரைஸிங்கை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் ஒரு பேஸ் மாடல் ஹைப்ரிட் வாங்கினீங்க அப்படின்னாலே ஆன்ரோட் காஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 30 லட்சத்துக்கு மேலே தான் ஆன்ரோட் காஸ்ட்டுங்கிறது போகும். ஸோ இன்சூரன்ஸ், டேக்ஸ் இதெல்லாம் வந்து சேர்க்கும் போது இந்த ப்ரைஸிங்க்கு இந்த கார் ஒர்த்தா இல்லையா அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் வந்து பதிவு பண்ணுங்கள். இப்போதைக்கு நம்ம இந்த வெஹிக்கிளை வந்து டிரைவ்லாம் வந்து பண்ணி பார்க்கல. கூடிய சீக்கிரம் நம்ம டிரைவ் ரிவ்யூவில் சந்திப்போம். இது கொஞ்சம் அரிபரியான வீடியோவாக தான் நாங்கள் வந்து எடுத்திருப்போம். ஸோ ஈவெண்ட்டில் சொன்ன விஷயங்களை தான் நான் உங்கள்கிட்ட வந்து கம்யூனிகேட் பண்ணியிருக்கேன். இதில் என்னோடய ஒப்பீனியன் எதையுமே நான் வந்து ஷேர் பண்ணல. அடுத்து ரிவ்யூ பண்ணும்போது என்னோடய ஒப்பீனியன் என்ன அப்படிங்கிறத நான் உங்களுக்கு கண்டிப்பாக வந்து சொல்கிறேன். ஈவெண்ட்டில் என்ன சொன்னாங்களோ அதெல்லாம் உங்கள்கிட்ட கம்யூனிகேட் பண்ணிட்டேன் அப்படிங்கிறத நம்புகிறேன். அடுத்த வீடியோவில் சந்திக்கும் முறை தமிழ் வீல்ஸ் மணிகண்டன். நன்றி, வணக்கம்.